ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் தண்ணியும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயில் நல்லா இதுவான மிக்ஸ் ஆன உடனே அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸு நல்லா தண்ணியில் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா பச்சை தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டு கூல் பண்ணிவிட்டு அதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி கடாயை சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பொரிஞ்சதுக்கப்புறமா கேரட், குடமிளகா, முட்டைகோஸ் இது 3த்தையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதோட நல்லா வெஜிடபிளோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் பெப்பர் தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதோட ஆல்ரெடி பொரித்து எடுத்து வச்ச முட்டையும் சேர்த்துக்கோங்க. முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த நூடுல்ஸில் சாஸு இந்த முட்டை எல்லாம் இது பண்ணுற நல்லா கலந்து விடுங்க. அது எல்லாமே நல்லா ஒன்றா சேரணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ